மகாபலிபுரம் சித்திரை முழுநாள் பொதுக்கூட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2012ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம் பொதுக்கூட்டத்தில் நேரம் கடந்து பேசியதாக பாமக இளைஞர் அணி தலைவரும் ராமதாஸின் மகனுமான முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் மீது மாவட்ட போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று காலை போலீஸ் உதவி கமிஷனர் ராஜேந்திரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் அன்புமணியை அவரது சென்னை தீநகரில் உள்ள வீட்டில் கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி தமிழக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையை தைரியமாக சந்திப்போம் என்று கூறினார். ஜெயலலிதா அரசின் பழிவாங்குகின்ற படலம் தொடர்கிறது. எங்களுடைய மருத்துவர் ஐயா, கட்சி தலைவர், வன்னிய சங்க தலைவர் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கைது செய்து பிறகு இன்று நான் இந்த வழக்குகளை நாங்கள் தைரியமாக சந்திப்போம். அன்புமணியை கைது செய்த போலீசார் அவரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அன்புமணியை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அன்புமணி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.